ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜப்பான் அப்படி சொல்லாம ஜப்பான்னு சொன்னீங்கல்ல, அதுவே சந்தோஷமா இருந்துச்சு. நான் வரும்போது அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஜப்பான் இல்ல, அது ஜப்பான். அப்படிதான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கும்போது கேரக்டர் பேர்லாம் இப்ப வைக்கல. ஆனா வந்து இப்படி ஒரு மனுஷன் நம்ம சொசைட்டி உருவாக்கி இருக்கா இல்ல, சொசைட்டி தானே உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா வந்து அப்பா அம்மா ப்ராப்பரா வளர்ந்து வரவங்க வேற, பட் சின்ன வயசுலயே வந்து வீட்டை விட்டு வெளியே போனவங்க எப்படி வளர்ந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சமுதாயம் தான் உருவாக்கி வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்போது எனக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவ்வளவு அன்பிரடிக்டபிளா, எப்ப என்ன பேசுவான்னு தெரியாது, எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாது. இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது இது கார்த்தி எப்படி நடிக்க முடியும்னு தோணுச்சு. நீங்க ஏன் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இதுல கார்த்தி எப்படி ஃபிட் ஆவான் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் வந்து எல்லா விஷயங்களையும் மாத்திக்கிட்டு பிரசன்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. கெட்டப்புக்காக படம் இல்ல, அந்த கேரக்டர் வாஸ் டிமாண்டிங் சம்திங் டிஃப்ரெண்ட் டு மேக் இட் பிலீவபிள். அது நம்பகத்தன்மையோட கொடுக்கறதுக்கு ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அந்த தேடல்ல கிடைச்சதுதான் இந்த லுக் ஆகட்டும், இல்ல வாய்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஜப்பான்.